ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 12th பயாலஜி ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். புக் பேக்லாம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இன்டீரியர் மட்டும் அப்படியே நான் ரீட் பண்ணி அப்படியே நான் காட்டுறேன். அப்படி பாருங்கள். பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து புக் பேக் கொஷின் தான். இது வந்து செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பி. செகண்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு புக் பேக் கொஷின் தான். இது வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ், அதாவது செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. தேர்டு கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு புக் பேக் கொஷின் தான். அதாவது 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்காலஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 4th கொஷினுமே ஒரு புக் பேக் தான். சரிங்களா? அதாவது 8th சாப்டர், அதாவது என்விரான்மெண்டல் இஷ்யூ, அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 5th கொஷின் வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், அதாவது குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், 3rd சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. எ பாயிண்ட் மியூட்டேஷன் கம்ப்ரைசிங் த சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எ பியூரின் பை பிரிமிடின் இஸ் கால்டு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டிரான்ஸ்வெர்ஷன். அதாவது பியூரின் பை பியூரின் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பியூரின் பை பிரிமிடின், இப்படி கேட்டாலும் டிரான்ஸ்வெர்ஷன் தான். பிரிமிடின் பை பியூரின் அப்படி கேட்டாலுமே அது என்ன தான்? டிரான்ஸ்வெர்ஷன் தான். சரிங்களா? அதனால் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 1 மார்க்ஸ் நிறைய கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதாவது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன், டெலீஷன், டிரான்ஸ்லொகேஷன், டிரான்சிஷன், டிரான்ஸ்வெர்ஷன், ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், ஓகேங்களா, பாயிண்ட் மியூட்டேஷன், இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த டேபிள் நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 1 மார்க் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 6th கொஷினை பொறுத்த வரைக்கும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இஸ் ஆல்சோ known as, சரிங்களா, இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின் தான். 4th சாப்டர் பயோடெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன், போத் பி அண்ட் சி. சரியா? அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து நம்ம ரீகாம்பினன்ட் ஆஃப் வெக்டர் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். கைமெரிக் டிஎன்ஏன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் 7th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் கொஷின் தான். ஃபஸ்ட் 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. 8th கொஷின் வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ரிகார்டிங் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இது வந்து நம்ம டெக்னிக்ஸ், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் படித்தோம் அப்படின்னா அதோட அலைன்மெண்ட் அப்படியே நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஸ்டெரிலைசேஷன் தான் பண்ணுறோம், நுண்ணுயிர் நீக்கம் செய்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி இனாக்குலேஷன் பண்ணுறோம். இனாக்குலேஷனுங்கிறது என்ன? கல்ச்சர் டியூப்குள்ளே பிளான்ட் மெட்டீரியலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? இன்குபேஷன் பண்ணுறோம். இன்குபேஷனுங்கிறது என்ன? அந்த பிளான்ட் வளர்கிறதுக்கு தேவையான லைட்டு, டெம்பரேச்சர், பிஹெச் எல்லாமே என்ன பண்ணுறது? டார்க்னஸ்ஸு, லைட்னஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக லேபில் நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸ். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணி எம்ப்ரியோஜெனிசிஸ் நடக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஹார்டனிங். சரிங்களா? நார்மல் என்விரான்மெண்ட் கண்டிஷனுக்கு படிப்படியாக நம்ம மாற்றுறோம். சரிங்களா? அப்போ பேசிக் டெக்னிக் படிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க்கில் 5 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்லேயே கேட்டாங்க. அதனால் ஒன்றும் கஷ்டமாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் செக்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் நமக்கு வந்து 6 கொடுத்து நம்ம 4 அட்டன் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு 9th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் கொஷின் தான். சாப்டர் 1லேருந்து கேட்டிருக்காங்க. 10th சாப்டருமே ஒரு புக் பேக் தான். சரிங்களா? இது வந்து 3rd சாப்டர் குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 11th கொஷின் வந்து புக் பேக் தான். இது வந்து 6th சாப்டர், அதாவது ஈக்காலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. 12th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் தான். இது வந்து 10th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனால் புக் பேக் படிச்சிட்டோம்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 13th கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு எதிர்பார்க்காத ஒரு கொஷின், வாட் இஸ் ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ்? சரிங்களா? ஆர்என்ஏஐ இது வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை. பட்டு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேன்ட்டு அப்படி கேட்டதாக தான் நான் பார்க்குறேன். இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்ல முடியல. இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், சாப்டர் 4, அதாவது பயோடெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 82ல் இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது. 14th கொஷினை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன்? அதாவது கார்பன் சேமிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின் தான்.
8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதான் என்விரான்மெண்டல் இஷ்யூ. இதுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 164ல வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 3. 3க்கு முன்னாடி 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம பாருங்கள் எப்படி செக் வச்சுருக்காங்க அப்படின்னா, புக் பேக்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த 2 கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புக் பேக்கை நம்ம ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா பயப்படாமல் எக்ஸாமுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? செக்ஷன் 3. 3யை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் கொஷின். கொஷின் நம்பர் 19 வந்து கம்பல்சரி கொஷின். ஓகேங்களா? மொத்தம் 5 கொஷின் கேட்குறாங்க. நம்ம 3 அட்டன் பண்ணணும். 19th கொஷின் கம்பல்சரி. 15th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் தான். சரிங்களா? கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 16th கொஷின் ஒரு புக் பேக் தான். 5th சாப்டர், அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 17th கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுவும் புக் பேக் தான். இது வந்து சாப்டர் 7, அதாவது ஈக்கோ சிஸ்டத்துலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் 18th கொஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டீரியர் கொஷின், அதாவது லிஸ்ட் அவுட் த பாசிபிள் சேஞ்சஸ் அக்கர்ஸ் இன் தி பிளான்ட் ஸ்பீசிஸ் டியூ டு டொமஸ்டிகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின், அதாவது பிளான்ட் ப்ரீடிங் அந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 19th கொஷினை பொறுத்த வரைக்கும் ட்ரா த லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். சரிங்களா? இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின்னு நம்ம சொல்ல முடியாது. புக் பேக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க்காக நம்ம படிக்கிறோம். அதில் ஓவியலோட ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓவியலுக்குள்ளே தான் எம்ப்ரியோ சாக் இருக்குது. அப்போ எம்ப்ரியோ சாக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பேசிக்கான ஒரு கொஷின். இதெல்லாம் தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கம்பல்சரி கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 4, அதாவது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்குறாங்க. அதான் 2மே அட்டன் பண்ணணும். எய்தர் ஆர் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஏ, வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஒரு புக் பேக் கொஷின் தான். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல், டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம், இது 2மே ரொம்ப 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 முக்கியமான கொஷின்ஸ் தான். சரிங்களா? இதை நம்ம படிக்காமல் எக்ஸாமுக்கே போகக்கூடாது. அப்படி தான் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதுக்கு எய்தரார் என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு கேட்குறது இது வந்து ஒரு இன்டீரியர் கொஷின். பயோடெக்னாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 75ல் இருக்குது. அதாவது பிபிஆர் 322 வெக்டர், டிஐ பிளாஸ்மிட் அது எழுதணும். அப்புறம் பிளாஸ்மிட் பிபிஆர் 322 டிஐ பிளாஸ்மிட். சரிங்களா? இது 3ஐயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நம்ம பி வந்து அட்டன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஈஸியாக நம்ம ஏவை அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம், எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ். சரிங்க? இதே நம்ம புக் பேக் கொஷின். இதை விட்டுட்டு நம்ம பிக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு 21வது கொஷின் பாருங்கள். லிஸ்ட் அவுட் எனி 5 மார்ஃபாலஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஹாலோஃபைட்ஸ். இது வந்து ஒரு புக் பேக் கொஷின் தான். அதாவது ஈகாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. 6th சாப்டர். ஓகேங்களா? இதை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதாவது புக் பேக் அதிகமாக தான் இருக்கும். 6th சாப்டரை பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பட் எல்லாத்தையுமே நம்ம படிச்சிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு எய்தர் ஆர் பி பாருங்கள். விச் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் சர்வைவ் அஸ் ஓரல் ட்ரெடிஷன், எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து இன்டீரியர் கொஷின் தான். இது வந்து சாப்டர் 10th, அதாவது லாஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் தான் நம்ம எழுத முடியும். அதாவது ஃபோல் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதாவது மக்கள் மருத்துவ முறை, அதை தான் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 197ல் வந்து இருக்குது. நான் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏ அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? இந்த கொஷினே பாருங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஏ 20ல் ஏ, 21ல் ஏ, இது 2மே புக் பேக்கை கேட்டுட்டு இதுக்கு எய்தராக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பியுமே பார்த்தோம் அப்படின்னா இன்டீரியர் கேட்டுறாங்க. நம்ம வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக அந்த சூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம மார்க்கை வந்து நம்ம மிஸ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லவே இல்லை. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக்கே கேட்டாங்க. சரிங்களா? 19th கொஷின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின், கம்பல்சரி. அப்படி இப்போ 18th கொஷின் மட்டும்தான் ஒரு இன்டீரியர் கொஷின். மற்ற எல்லாமே புக் பேக்லேயே நமக்கு வந்துடுது. அதனால் இந்த கொஷின் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நம்மளால் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி தான் என்னுடைய கருத்து. இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். ஓகே. தேங்க் யூ.